நம்ம பீட்டா ப்ரீடிங் பண்ணி ஒரு 150 குட்டி 200 குட்டின்னு வந்தால் கூட கடைசியில் வந்து பொழைச்சி சைஸாக பெருசாக வளர்ந்து வரது வந்து ஒரு ஒரு 50 குட்டி ஒரு 60 குட்டி அந்த மாதிரி தான் வரும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீன் இந்த வீடியோவில் பாருங்களேன், அந்த பெரிய மீன் வந்து இந்த மாதிரி குட்டி மீனை சாப்பிடும். இது வந்து ஒரு காரணம், பல காரணம் இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு சைஸ் வந்து பிடிச்ச மீன் வந்து அதோட குட்டியாக இருக்க மீனில் சாப்பிட்ரும். ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சில மீன்லாம் நல்லா ஃபுட் எடுக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும், அதெல்லாம் நல்லா சைஸ் இந்த மாதிரி சைஸ் வந்துடும். ஃபுட் எடுக்காமல் ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்க மீன்லாம் குட்டியாக தான் இருக்கும், சரியாக ஃபுட் எடுக்காமல். அந்த மீன்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சி சாப்பிட்ரும். இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். பீட்டா ஃப்ரைஸ் வந்து அது கூட குட்டியே பிடிச்சி சாப்பிட்றது. இந்த மாதிரிலாம் பிரச்சனை தான் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம பீட்டா ஃப்ரைஸ் வந்து சைஸ் பிரித்து போடுவோம். பெரிய மீன்லாம் ஒரு சைஸில், குட்டி மீன்லாம் ஒரு சைஸில் போடுவோம். அப்போது நம்ம என்னதான் பிரித்து போடும்போது இந்த மாதிரி குட்டிங்களாம் சில ஏதாவது தப்பிச்சுக்கும், எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கும், அந்த மாதிரிலாம் தப்பிச்சு நம்மகிட்ட இருந்து ஒளிஞ்சிக்கும். அந்த மாதிரி ஒளிகிற மீன்லாம் இது வந்து சுற்றி தேடி கண்டுபிடிச்சி வேட்டையாடி சாப்பிட்ரும் பெரிய பெரிய மீன்லாம். நீங்கள் பீட்டா ப்ரீடிங் பண்ணுறீங்க, க்ரூம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4-5 டப்பு வச்சுட்டு சைஸ் பிரித்து போட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த குட்டி காப்பாற்ற முடியும். இல்லாட்டி கூட இருக்க மீனை அடிச்சுட்டு சாப்பிட்டு கடைசியில் உங்களுக்கு ரொம்ப கம்மியான குட்டி தான் உங்களுக்கு கையில் இருந்து. பார்க்குறவங்க சில பேர் கேட்கலாம், நீங்கள் அந்த மீனை காப்பாற்றிருக்க வேண்டியதானே, எதுக்கு வீடியோ மட்டும் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். அந்த மீனை காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான். அது பிடிச்சிருச்சு, அது வாயில் பிடிச்சதுக்கப்புறம் நான் வாயில் பிடிச்சி நான் சுற்றிட்டு இருக்கும்போது அதை பார்த்தேன். அது வாயில் பிடிச்சி சுற்றிட்டு இருந்தாலே அது உடம்புலாம் ஃபுல்லாக நஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் அதை காப்பாற்றாலும் வேஸ்ட்டு தான். அதுக்கு பதிலாக அந்த பெரிய மீனாக சாப்பிட்டு சைஸ் வரட்டும். இது பீட்டா ப்ரீடிங்கில் காமனாக நடக்கிற விஷயம் தான், எப்பயுமே இந்த மாதிரிலாம் நடக்கும். குட்டி மீனை வந்து இந்த மாதிரி பெரிய மீன் பிடிச்சி சாப்பிடும், நம்ம எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைஸ் பிரித்து போட்டே இருந்தால் வேணால் நம்ம மீனை வந்து காப்பாற்றி ஒரு சைஸ் கொண்டு வந்துடலாம். போன வாரம் தான் சைஸ் பிரித்து போட்டேன், இப்போ திருப்பியுமே சைஸ் பிரித்து போடுற அளவுக்கு வளர்ந்துருச்சு. சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 2 சண்டை போட்டு சாப்பிட ஆரம்பிக்குது. நான் இப்போ திருப்பி அதான் பண்ண சைஸ் பிரித்து தான் போடணும். நம்ம இந்த மாதிரி பீட்டா ப்ரீடிங் பற்றியும் பீட்டா க்ரூவிங் பற்றியும் நம்ம சேனலில் தினம் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் வச்சு பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோலாம் இருக்குது பீட்டா ப்ரீடிங் பற்றி க்ரூமிங் பற்றிலாம், அதெல்லாம் போய் சேனலில் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்